வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் யூனிட் 8 and 9 கூட ஒரே டாபிக். ஸோ முக்கியமான ஒரு டாபிக், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனலை என்னென்ன போடுறோம்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் தொகுத்து போட்டுட்ருக்கோம். பாரதியார்னா பாரதியார் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள், பாரதிதாசனா அவரை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள், ஐந்தாண்டு திட்டம்னா ஐந்தாண்டு திட்டம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள், 2019-24 வரைக்கும் நியூ புக் வந்ததுக்கு அப்புறம் போட்டப்பட்ட கேள்வி நம்ம தொகுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்க்காதவங்க வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த தகவல்களை நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களை. அது போக ஷார்ட்ஸில் நிறைய ஷார்ட்ஸ் நம்ம போட்டுருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் ஷார்ட்ஸும் போட்டுருக்கோம். அதையும் தேவைப்படும் நபர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராமலிங்க அடிகளார். இவர் தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவிச்சுப்பார். ஆண்டு கேட்டாங்கன்னா 1865 ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அத்வைதானந்த சபா. ஓகேவா? அத்வைதானந்த சபா பிராமணர்களுக்கு கோவில் நிலவுக்காக ஆதரவாக தொடர்ந்து ஓப்பன் பண்ணார். அதாவது என்ன பண்ணார், தோற்றுவிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அத்வைதானந்த சபா துணைவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அடுத்து ஆப்ஷன் டியில் ஐயா வழிமுறைன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஐயா வழிமுறைன்றது யார் கொண்டு வந்தால், இவர் முத்துக்குட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற முடிசூடும் பெருமாள்னு சொல்லுவாங்களே, அவர் கொண்டு வந்தது தான் அந்த விஷயம். அடுத்து சமரச ரிப்பீட்டட் கொஸ்டின் விட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சத்திய ஞான சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, ராமலிங்க அடிகள். ஒன்றுக்கு ஒன்று தான் விடை. அடுத்து ஐயாவளி என்பது கொண்டு வந்தவர் வைகுந்த சுவாமிகள். ஆப்ஷன் 4 இருக்குது. சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி பெரியார். அடுத்து பார்சி சமய சீர்திருத்த சங்கத்தை கொண்டு வந்தது பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்றதான் பார்சி சமய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ஸோ ஆப்ஷன் சி என்பது இதற்கு சரியான விடை. அடுத்த கொஸ்டின், வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? நான் மேலே சொன்னேன், 1865 என்பது சரியான விடை. பார்த்துக்கோங்க. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுவோர் யாருன்னா, வைகுண்ட சுவாமிகள். ஓகே நண்பர்களே, அதாவது டிகிரி சொன்ன கொஸ்டின் தான். நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுவார். தமிழகத்தில் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யாருன்னா இந்த வைகுந்த சுவாமிகள் இருக்கார்ல, அவர் தான். ஸோ நல்லா முக்கியமான ஒரு கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டேஸ் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களும் காட்டினார். யார் காட்டினார்? எல்லாருக்குமே தெரியும், ராமலிங்க அடிகளார். அவர் தான் செடி கொடி உட்பட காட்டினார். அதுதான் அவர் அந்த செடி கொடிகட்டெலாம் நீ இப்படி அன்பு காட்டுறியப்பா, அதுக்கு என்னப்பா பேருன்னு கேட்டது தான். அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னா, ராமலிங்க அடிகளார். எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் ஆப்ஷன் சி இருக்குது பார்த்தீங்களா? ராமலிங்க அடிகளார் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 10th ஓல்டு புக்கில் இருக்கும் அவரை பற்றி, அப்புறம் 11th நியூ புக்கில் அவரை பற்றி ஒரு சின்னது இருக்கும். அடுத்து 10th சோசியல் புக்கில் இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ராமலிங்க அடிகளார் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் ஸ்ரீ வைகுண்ட சுவாமிகள் அன்பு கொடி பற்றிய சரியான தகவல்கள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் டி 2 மற்றும் 3 சரி. அதாவது 1 தப்பு. வைகுண்ட சுவாமிகள் ஒரு இஸ்லாமிய சீர்திருத்தவாதின்னு சொல்கிறாங்க. அவர் இஸ்லாமிய சீர்திருத்தவாதிலாம் கிடையாது. அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அப்புறமேட்டுக்கு சாமி கும்பிட்றவங்க எல்லாத்தையுமே அவர் சீர்திருத்தினவர் தான். குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவரெலாம் கிடையாது. ஓகேவா? அவர் ஒரே கடவுள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இந்த கடவுள் அந்த கடவுள்லாம் சொல்லலை, ஒரு கடவுள் கோட்பாட சொன்னவர் தான் அவர். அடுத்து ஸோ 1 தப்பு. 2வது ரைட்டு. அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார். இது சரியான கூட்டம் நண்பர்களே. 11th நியூ புக்கில் இருக்கும். சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றிருக்கிறார். 2ம் சரியான கூற்று. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படிங்கிறாங்கன்னா, அயோத்திதாச பண்டிதர். ஆப்ஷன் பியில் இருக்குது பார்த்தீங்களா? அவர் தான் திராவிட மகாஜன சபையை நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சியில் இருக்க ஜோதிபா புலே என்ன நிறுவினார்னு கேட்டாங்கன்னா, சத்திய சோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம். அதை நிறுவனவர் தான் யாருன்னா, ஜோதிபா புலே. அடுத்து எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். இது தவறான கூற்று. ஏன்னா திராவிட மகாஜன சபை தான் அவர் உருவாக்கியிருப்பார். ஸோ இது தவறான கூற்று. அடுத்து அவர் சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். ஆமாம், சாக்கிய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கியிருப்பார். எப்போ உருவாக்குனார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1898 உருவாக்குனார். வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களை. அடுத்து அவர் தீண்டத்தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் அப்படின்னாங்க. அப்படிலாம் சேரவே இல்லை அவர். ஸோ தப்பு அது. அவர் 1 பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். ஸோ 2 4 சரி. ஆப்ஷன் சி என்பது இதற்கு சரியான விடை. சீர்திருத்த சமய இயக்கங்கள், அதாவது எந்த கூற்று அயோத்திதாசர் பண்டிதர் பற்றி சரியானது அப்படின்னு கேட்குறாங்க.
மேலே கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டட் வந்துச்சு நண்பர்களே. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் விட்டுடலாம். அடுத்து, தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பேர் என்ன கேட்டோன்னா பிரகாசம் குழு. இது வந்து 10th சோசியல் புக்கில் 10th லெசன்லேயே இருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரியில் 10ஆம் பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருப்பாங்க. பிரகாசம் தலைமையிலான குழு தான் வந்துட்டு ராஜாஜி பீரியடில் வந்துட்டு தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் மேற்கொண்ட முயற்சியால் தான் வந்து ராஜாஜி செஞ்சிருப்பான்னு தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே 48 கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின்ஸ் முடிய போகுது நண்பர்களே. தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. ருக்குமணி லட்சுமிபதி. 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் பெண்களை பற்றி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் முதன்மை பெண் ரொம்ப கேட்பாங்க. அது உப்பு சத்தியாகிரகம்ன்றப்ப கேட்டே ஆகணும், சொல்லவே தேவையில்ல. ஸோ அதனால் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பின்னு நினைக்கிறேன் 1986. சரியான விடை 1986 தான் வந்துட்டு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்டது. நீக்கியவர்னாவது நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லப்படுகின்ற எம்ஜிஆர் தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறது, கையெழுத்து போட்டு எல்லா பேரும் சேர்ந்தானே வேணான்னு சொல்லி நாடாளுமன்றத்துக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. நாடாளுமன்றமும் எல்லாரும் சரி கையெழுத்து போட்டு சொல்லியிருக்காங்கன்னு ஏற்றுக்குருவாங்க நண்பர்களே. ஸோ அதான் கரெக்டான விடை. அடுத்து, கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பத்திரிகை பேர் வந்து கொடுத்துருக்காங்க. வ.உ. சிதம்பரம். இவர் என்ன பத்திரிகை அப்படின்னு பத்திரிகை கிடையாது, சுதேசி கப்பல் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை தொடங்கினார். ஸோ 3 தான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பாரதியார் வந்து பாலபாரதா என்ற ஆங்கிலத்தில் வேலை பார்த்தாரு. ஸோ பாலபாரத் என்பது பாரதியார். 3, 4 வரும். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி 3, 4 இருக்குது பாருங்கள். அடுத்து, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சங்குலி அப்படின்ற நூல் எழுதியிருந்தார். கவிமணி தேசிய விநாயகம் அழகம்மை ஆசிரிய விருத்தம் எழுதினவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2019 to 24 வரைக்கவே வந்துட்டு கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இது. 2019 to 24 வரைக்கவே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, தமிழக சமூக சேவை சீர்திருத்தங்கள். இதை தாண்டி வந்து வெளியே போகாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க வந்து லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதை நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். யூனிட் 8 and 9 திருக்குறள் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும் தனியாக தொகுத்து கொடுத்துருக்கோம். அதோடைய வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதனால் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. திருக்குறள் மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.